அகமதாபாத் ஃப்ளைட் கிராஷால வந்து ஒருத்தர் வந்து எஸ்கேப் ஆனதால சீட் எல்லாம் வந்து சேஃபா இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இந்த ஏர் ஃபிளைட் பாத்தீங்கன்னா 230 பேசஞ்சர்ஸ் 12 க்ரூ மெம்பர்ஸோட வந்து டேக் ஆஃப் ஆன 10 நிமிஷத்துலேயே வந்து பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய கிராஷ்ல இருந்து ஒருத்தர் மட்டும் மேஜர் இன்ஜுரிஸோட எஸ்கேப் ஆயிருக்காரு. எதுவும் இல்லாம நடந்து போவார். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல தான் இவர் டிராவல் பண்ண சீட் நம்பர் 11A கரண்டா சோஷியல் மீடியால வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அப்படிதான் இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஏர் டிராவலில் வந்து சேஃப் சீட் இருக்கா அப்படின்னா அது எந்த சீட்டு அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. 2015 ஒரு மேகசின் வந்து பப்ளிஷ் ஆன ரிப்போர்ட்டை பேஸ் படி பார்த்தீங்கன்னா ஏர்பிளைனோட லாஸ்ட்ல இருந்து 3வது ரோல் இருக்கிற சீட் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் மொட்டாலிட்டி ரேட், அதாவது கம்மியான இறப்பு விகிதம் அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் அப்போ பிளைனோட ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் விட பேக்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் வந்து 40% வந்து சர்வை பண்றது ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மிடில் சீட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 28% டெத் ரேட் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிராஷ் எந்த சைடு அஃபெக்ட் ஆனாலுமே சென்டர் சைடில் மாடரேட்டாக வந்து சிவியர் இன்ஜுரிஸ் இருக்கும். அதே மாதிரி ஏர்கிராஃப்டோட ஃப்ரண்ட் சைடு வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ். அதே மாதிரி டெத் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சால் இம்மிடியட்டாக வந்து பிளேனில் வந்து எக்ஸிட் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை வந்து சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி ஈச் என்விரான்மெண்ட் அண்ட் சிச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆகலாம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இம்பாக்ட்ஸ் மாறலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்க நோவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.